வணக்கம். ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு துறைகள்ல வெவ்வேறு களங்கள்ல சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறது விருது பெற்ற வெளிநாட்டு விளம்பரம் ஒன்று. தொட்டிக்குள் இருக்கும் மீனை சாப்பிட பூனை ஒன்று வரும். அப்போது அந்த மீன் நாய் போல குரைக்கும். பூனை திரும்பிவிடும். அயல் மொழியை கற்றுக்கொள்வது நல்லது என்பதாக அந்த விளம்பரம் சொல்லும். அதை போல ஜப்பானிய மொழியை கற்றுக் கொடுத்து இளைஞர்களுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி தரும் கருணாநிதி காசிநாதன் அவர்கள் ஃபீனிக்ஸ் மனிதர்களில். வணக்கம் சார். வணக்கம். பொதுவா வெளிநாடு போய் நான் படிக்கிறேன், வெளிநாடு போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு எது சொன்னாலும் நம்ம வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நாடுகளையும் அதே மாதிரி நமக்கு ரொம்ப பாலிஷ்டா தெரியக்கூடிய நாடுகளை மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். இந்த மாதிரி நமக்கு அண்டை நாடுகளா இருக்கிற இடங்கள்ல கூட ஏராளமான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அது நமக்கு தெரியவும் தெரியாது. அதே மாதிரி நம்ம அதை கருத்திலும் எடுத்துக்க மாட்டோம். நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா ஜப்பான்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இளைஞர்களிடம். எப்ப ஆரம்பிச்சிச்சு இந்த பணி? நம்ம இந்த ஜப்பானுடைய வேலை வாய்ப்பு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கடந்த 10 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லப்படுகின்ற அமெரிக்காவை விட்டு ஜப்பான் ஆளுங்க நம்ம இந்தியர்களை ரெகக்னைஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் வேலை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டு வருது. ஆனால் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 10 ஆண்டுகளா நீங்க இந்த பணியை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்ப இருந்து உங்களுக்கு தெரியும் முதல்ல? ஏன்னா நமக்கும் உங்களுக்கும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஆச்சரியம் தான் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு இது எப்படி தெரிய வருது? நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க இந்த பணியை? இந்த பணியை நான் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு என்னுடைய வேலை செய்த நிறுவனம் வழியாக டோக்கியோவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த டோக்கியோவுக்கு அனுப்பும் பொழுது எனக்கு ஜப்பானை பற்றி எதுவும் தெரியாது, ஜப்பான் மொழி கலாச்சாரத்தை பற்றி எதுவும் தெரியாது. நான் அங்கே போயிட்டு அங்கே போய் கண்ட புதுமையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜியில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆனால் அந்த மொழியை அந்த ஆங்கில மொழியை பேசாததுனால என் கூட ஒரு இன்டர்பிரட்டர்னு சொல்லப்படுகின்ற மொழி மாற்று அவர்களை நம்மளோட அசைன் பண்ணி வேலை செஞ்சுட்டு நாங்கள் அவர்களோட தான் ஒரு வருஷம் 2 வருஷம் பயணித்தோம். அதுக்கப்புறமா நானே அதை கற்றுக்கிட்டு யாரோட உதவியும் இல்லாமல் நான் தனியாக செய்யறதுக்கு உதவியாக இருந்தது. இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லது அங்கே இருக்கக்கூடிய இங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு இங்கே திரும்ப ஓகே நம்மளுடைய இளைஞர்களும் படிக்கிறதுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வாணிபம் செய்யறதுக்காகவும் ஜப்பான் போக முடியும், அதற்கான பாதையை எப்படி சீர் செய்யலாம் அல்லது அதற்கான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? அதை எப்படி தொடங்குனீங்க? ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா, ஜப்பானுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 13 கோடி இருக்குது. நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 130 கோடி இருக்கும். 10 மடங்கு ஜப்பானை விட நம்ம ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஜப்பான் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் எந்த விதமான வளமும் இல்லை. ஆனால் அவங்களுடைய தொழில்நுட்பம், அயராத உழைப்பு இது இருந்தாலும் கூட ஜப்பானை பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கிற அந்த 13 கோடி மக்கள் தொகையில் ஏறக்குறைய 50% 50 விழுக்காடு மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் யூத் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் யூத் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ஜினியர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால் நான் என்ன நினச்சேன், நம்ம இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் அங்கே இருக்கிற இளைஞர்கள் இல்லாமல் இருக்கிற நாட்டோட சேர்ந்து வேலை செய்யும்பொழுது நமக்கு நிறைய வர்த்தகமும் வாணிபமும் பெருகும் அப்படின்ட்டு நான் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இந்த பணியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது இங்கே நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்துச்சு? இளைஞர்கள்கிட்ட எவ்வளவு தூரம் அது பற்றியான ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு நீங்கள் ஆரம்பிக்கும் காலகட்டத்தில்? இது பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்கிட்ட எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லை. ஏன் விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா, நம்ம எல்லாருமே அமெரிக்கா ப்ளஸ் யூரோப்பா நாடுகளுக்கு போயிட்டு அங்கே நம்ம படித்து வேலையும் செஞ்சுட்டு வந்தோம். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டில் போய் படிக்கிற வாய்ப்பும் குறைஞ்சிக்கிட்டு வருது, வேலை செய்கிற வாய்ப்பு அதை விட ரொம்ப கம்மியாகிட்டு வருது. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஐரோப்பா நாட்டிலையும் இப்போ குறைஞ்சிட்டு வருது. ஆனால் ஜப்பான் நாடு இப்போ எல்லா இளைஞர்களுக்கும் படிக்கவும் வாய்ப்பு கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்புக்கும் ரெடியாக இருக்காங்க. இப்போ இருக்கிற தருணத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3 லட்சம்லேருந்து 5 லட்சம் இளைஞர்கள், இன்ஜினியரிங் படித்த இளைஞர்களுக்கு ஜப்பானில் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
இப்போ இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, ஆனா பிரதான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜப்பான் போகும்போதே அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய தாய்மொழியான ஜாப்பனீஸை மட்டுமே அவங்க நம்பி இருப்பாங்க, அதுல மட்டுமே பணிபுரிவாங்க. அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது நம்ம செகண்ட் லாங்குவேஜா எப்பயுமே வந்து பிரதானமா ஆங்கிலத்தை எடுக்கிறோம். நமக்கு எங்கேயாவது ஆங்கிலம் தெரிந்த நாடுகளுக்கு போறது ரொம்ப சுலபம், ஆனா அந்த நாட்டுடைய மொழியை கத்துட்டு போறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தானே. அப்போ ஜப்பானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த இடைவெளி ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கே. அந்த இடைவெளி ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஜப்பானியர்கள் வந்து அவங்களுடைய தாய்மொழியிலே எல்லாத்தையும் பண்ணதுனால தான் இன்னைக்கு அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் உள்ள அந்த மொழி கலாச்சாரம் நிறைய விதத்தில் ஒத்து இருக்கு. அதனால் நம்ம தமிழர்களால் வந்து ஜப்பானிய மொழியை படித்து கண்டிப்பாக சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த ஜப்பான் மொழியும் இந்த தமிழ் மொழியும் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த உயிர்மெய் எழுத்து உயிரெழுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரில் நெடில்னு இருக்கும். இந்த குரில் இருக்கிற இந்த ஆ இ உ ஏ ஓ அப்படிங்கிற இந்த 5 எழுத்து தான் ஜப்பானிய எழுத்து மொழியில் ஃபஸ்ட்டு 5 லெட்டராக வச்சுருக்காங்க. அதனால் நம்மளோட மொழியிலிருந்து ஜப்பான் மொழி வந்து எப்படியோ வந்து பல்லாயிரங்களுக்கு காலங்களுக்கு முன்னாடி போயிட்டு இப்போ அந்த மொழியை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ் மொழிக்கும் ஜப்பானிய மொழிக்கும் ஒற்றுமைகள் நிறைய இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்க ஜப்பான் மொழியை வந்து பயிற்றுவிப்பாளராகவும் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. நம்ம பொதுவா சீன மொழி ஜப்பான் மொழி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான மொழி அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு பொதுவாக பரவலாக இருக்கக்கூடிய எண்ணம். நீங்கள் பயிற்றுவிப்பாளராக இருக்கிறீங்க, அப்போது எந்த அளவுக்கு இது எளிமையாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த ஜப்பான் மொழியை வந்து எளிமையாக கற்றுக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் பிளாக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதாவது சீன மொழி ஜப்பானிய மொழி இதெல்லாம் வந்து கடினமான மொழிகள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த மொழியுமே வந்து நம்மளால் கற்றுக்க முடியாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. இப்போ ஜப்பான் மொழியை எடுத்து தமிழ் மொழியோடு ஒத்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதோட எழுத்துக்கள் ஒன்றா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மொழியுடைய அமைப்புகள், அந்த சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த எழுத்து அமைப்புகள் அந்த வடிவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியும் ஜப்பான் மொழியும் ஒரே மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே எந்த ஒரு மொழி எடுத்தாலும் பேசணும். நம்ம வந்து பழகி பேசினா நமக்கு எல்லாருக்குமே வந்துடும். அந்த பழகி பேசுகிறதுல தான் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது நம்ம இந்திய மாணவர்களுக்கு. ஏன்னா அந்த மொழியை பேசுகிறதுக்கு அந்த ஜப்பானியர்களோடு இருந்தால் அவங்களோட கேட்டு நம்ம பழகி பேசலாம். இப்போ ஜப்பானியர்கள் இங்கே நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 1000 ஜப்பானியர்கள் நம்ம சென்னையில் வசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் எல்லாம் நிறைய பேர் வெளில வராங்க. வாலண்டியராக வந்து நம்மளை மாதிரி மாணவர்கள் படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் வராங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம எல்லாம் டெஃபினட்டாக நம்ம எல்லாராலையும் வந்து இந்த மொழியை வந்து கற்றுக்கிட்டு அவங்களோட போய் வேலை செஞ்சு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஜப்பானுக்கும் சிறப்பான ஒரு வர்த்தகத்தை ஏற்படுத்த முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஜப்பான்ல போய் படிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? அங்க என்ன பாடத்திட்டம் ரொம்ப அப்படி ஸ்பெஷல், அங்க போய் படிக்கிறது நல்லது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? இப்போ ஜப்பான்ல போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், ரிசர்ச் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமோட்டிவ் என்ஜினியரிங், ஆட்டோமொபைல், அப்புறம் ரோபாட்டிக்ஸ், இந்த மாதிரியான இன்ஜினியரிங் துறையிலெல்லாம் வந்து வேலை நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இதையெல்லாம் வந்து சாதித்து விட்டார்கள் உலகத்துக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஹோண்டா, நிசான், டொயோட்டா இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம மாணவர்கள் அங்கே போய் நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய விஷயம் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கலாம். ஒன்று. அடுத்து இப்போ ஜப்பானியர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஐடி துறையில் அமெரிக்கர்களோட வேலை செஞ்சு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸில் இருக்கோம். அதனால் அவங்க இந்தியர்கள் வந்து ஐடி துறையில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கிறதுனால அந்த இதை நம்ம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸான அமெரிக்கா போன்ற நாடுகளோட வேலை செஞ்சுருக்கிறதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு போய் நம்ம ஜப்பானோட வேலை செஞ்சு நம்ம நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் உள்ள உறவை நன்றாக மேம்படுத்த முடியும்ன்றது என்னுடைய கருத்து. இப்போ ஜப்பானியர்களை பொறுத்தளவிற்கு ஜப்பானிற்கு நம்மளுடைய தேவை நிறைய இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க, வேலை வாய்ப்புலையும் கூட. அப்போ ஐடி துறை ஒன்று சொன்னீங்க, அது தவிர வேற எந்தெந்த துறைகளில் நம்ம இளைஞர்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து ஒரு 45 துறைகளில் அவங்க வந்து லிஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் வந்து அவங்க நாட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க இல்லை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பானும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வந்து டிஐடிபி என்று ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்லப்படுகிற டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது வழியாக 3 லட்சம் பேரை வந்து இந்தியாவிலிருந்து ஜப்பானிற்கு
அந்த 45 துறைகள், இந்த 45 துறைகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் என்று சொல்லப்படுகின்ற உற்பத்தி, விவசாயம், இந்த மாதிரி ஐடி துறைகள், ஐடி சார்ந்த துறைகள், இது மாதிரி வந்து ஒரு 45 துறைகள் இருக்குது. இதில் வந்து நர்சிங் வந்து நிறைய வந்து தேவைப்படுது அவங்களுக்கு. இந்த ஹோம் கேர் நர்சிங், ஏன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வயசானவங்க இருக்கிறதுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்காக வந்து இந்த ஹோம் கேர் நர்சிங் எனப்படுகின்ற துறையிலையும் அவங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது. இது போல் 45 துறைகளை அவங்க லிஸ்ட் பண்ணி இந்தியாவிடம் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த துறையிலிருந்து இந்தியாவிலேருந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவ்வளவு துறைகள் சொல்றீங்க, 45 துறைகள்ல உடனடியா வேலை வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல இது எந்த அளவுக்கு நம்ம இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கு? இது இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பான் அப்படின்றத பற்றி யாருக்குமே நிறைய தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள் அமெரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், வீட்டுக்கு ஒருத்தர் தெருவுக்கு ஒருத்தராவது இருப்பாங்க. ஆனால் ஜப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகலை. ஏன் போகலை அப்படின்னா வந்து இதுதான் காரணம். அதாவது அந்த மொழி, அந்த கலாச்சாரம், இதையெல்லாம் போகலை. ஆனால் இதையெல்லாம் பயன்படுத்திய சீன மொழியும் சீனக்காரர்களும் ஜப்பானுக்கு நிறைய போய் அவங்களோட நிறைய வேலை செஞ்சு இப்போ சாதனை பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் டேஸாக ஜப்பான் வந்து என்ன பண்ணுறாங்க, சைனாவோட வேலை செய்கிறத விட இந்தியாவோட வேலை செய்கிறதுக்கு விருப்பப்பட்டு நிறைய வராங்க. இது வந்து நம்ம அரசாங்கத்தோடையும் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய அரசாங்கமும் ஜப்பான் அரசாங்கமும் எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கான்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் உங்களுடைய பணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது நீங்கள் இந்த விஷயங்களை இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன வழிகளை நீங்கள் பின்பற்றுறீங்க? இது வரைக்கும் நீங்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சந்தித்து இது பற்றியான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பணி ஆரம்பித்ததும் இப்போ எப்படி அது முன்னேற்றம் கண்டிருக்கு, அதை பற்றியும் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு காலேஜஸ் எல்லாம் போய் இப்போ மாணவர்களை சந்திச்சிருக்கோம். மாணவர்களை சந்தித்து இந்த மாதிரி வந்து ஜப்பான் மொழி, ஜப்பான் கலாச்சாரத்தை பற்றி சொல்லியிருக்கோம். இதில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை பற்றியும் சொல்லியிருக்கோம். இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2800 ஜப்பானிய கம்பெனிகள் இங்கே வந்து இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த மொழி தெரிஞ்ச இளைஞர்கள், இன்ஜினியர்கள் குறிப்பாக நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அதனால் இதை காலேஜில் போய் சொல்லிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிந்த நிறுவனங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து இருக்குது, இதை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் வர்த்தகம் பெருக வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் தெரியுது? ஓரளவுக்கு இப்போ ஆரம்பத்தில் 1-2 பேர் போயிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து தொடர்ச்சியான விழிப்புணர்ச்சியினாலையும் அல்லது பயிற்சியினாலையும் இப்போ ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதை பார்க்குறீங்க? இப்போது நிறைய பேர் வந்து இதை வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு கெரியர் இதாக பார்த்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜப்பானில் இருக்கிற நிறைய கம்பெனி இங்கே வந்திருக்காங்க, வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜப்பானிய மொழியை ஒரு 500-600 பேர் தான் வந்து தேர்வு எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 3000 பேர் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே ஒரு 3000 பேர் இந்த தேர்வை எழுதுகிறாங்க. இந்த தேர்வை எழுதி அவங்க வந்து அதுக்கு தகுதியாகி அதுக்கு அடுத்து அவங்க வந்து கம்பெனிங்களில் வந்து செலக்ட் ஆகி இப்படியும் போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் கம்பெனியில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஜப்பானுக்கும் போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக வாணிபம் செய்கிறவங்களுக்கு அங்கே என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா நம்ம சின்ன அளவில் மட்டும் நம்ம போகிறோம், அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோம், வர்றோம் அப்படிங்கிறது இல்லாமல் வாணிபம் செய்கிறவங்களும் அங்கே போகிறதும் அவங்க இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்குது? இப்போ வாணிபத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜப்பானியர்கள் வந்து இங்கே வந்து இந்தியா வந்து நிறைய வந்து அவங்களுடைய கார் தொழிற்சாலைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. கார் தொழிற்சாலைகள் இல்லாமல் அதை சார்ந்த எல்லா உற்பத்தியும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இங்கே உற்பத்தி பண்ணி உலக நாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி வந்து ஜப்பானியர்கள் நிறைய இங்கே வர்றாங்க. இப்போ இந்தியர்கள் அங்கே போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் இருக்காங்க. ஐடி துறை அல்லாது இந்த பண்டம் மாற்றமான அந்த வாணிப துறைகள், இப்போ ஜப்பானில் வந்து எந்த வளமும் இல்லாததுனால அந்த நாட்டுக்கு வந்து இந்த பொருட்கள், இந்த காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான வகைகள், நட்ஸ், இந்த மாதிரி எதுவுமே வந்து ஜப்பானில் இல்லாதனால இதை இந்தியாவிலிருந்து நிறைய பேர் இப்போ வந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த தோல் சம்பந்தமான லெதர் ஃபேக்ட்ரிஸ், அப்புறம் வந்து சீ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நிறைய வந்து சாப்பிட்றவங்கெல்லாம் சீ ஃபுட்டை சாப்பிட்றாங்க.
அதனால் அந்த துறையிலையும் வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இப்போ பெருகிட்டு வருது. இதையெல்லாம் இறங்கி இப்போ நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அரசாங்கத்தை பொறுத்தளவு, இந்திய அரசாங்கம் அல்லது தமிழக அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்ச்சி இருக்கா? இப்போ ஜப்பான் நாட்டிலையும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நம்மளுடைய என்டர்பிரனர்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கான விழிப்புணர்ச்சி அரசிடம் இருக்கா? கண்டிப்பான இப்போ விழிப்புணர்ச்சி வந்து இப்போ இந்திய அரசாங்கத்திடம் பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் நிறைய விழிப்புணர்ச்சி இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கலாச்சாரம், அந்த மொழி இதெல்லாம் இருக்கிறதுனால வேகமாக வளர முடியல. இப்போ நம்ம ஒரு ஜப்பானுக்கு போகிறோம், அங்கே போய் ஒரு ஒர்க் எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இதே நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா உடனே வேலை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் ஜப்பானில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அரசாங்கத்துக்கும் தெரியுது, அரசாங்கம் சார்ந்த எல்லாருக்கும் தெரியுது. பட் ஆனால் அந்த நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஜாஸ்தி, ரொம்ப ஸ்லோவாக அவங்க டெசிஷன் எடுக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகுது. இப்போ மொழி ஒரு பிரச்சனை, கலாச்சாரம் கற்றுட்டு தான் அங்கே போகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அதுதான் ஒரே வழி அங்கே போகிறதுக்கும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அந்த பயிற்சி வகுப்பை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த பயிற்சி வகுப்பு எப்படி ஆரம்பிச்சிச்சு? அதனால் இப்போது எவ்வளவு தூரம் மாணவர்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்குது? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வேலை செய்து கொண்டிருந்த நிறுவனத்தில் ஒரு 3000 பேர் வந்து இந்தியாவிலையும் ஜப்பான்லேயும் சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த நிறுவனத்தில் ஒரு 800 பேர் இவங்களுக்கு ஜப்பான் மொழியை பயிற்றுவிச்சு, அந்த மொழி தெரிஞ்சவங்களில் ஒரு 300 பேர் நல்ல அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சவங்களுக்கு ஜப்பான் அனுப்பிச்சு அவங்க அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பழைய நிறுவனத்திலேயே வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 50 பேர் எடுத்து அவங்களுக்கு இந்த மொழியை சொல்லி கொடுத்து, அதில் பெரும்பாலானவர்களை வந்து அந்த கம்பெனியில் ஹயர் பண்ணி அவங்களுக்கும் வேலை கொடுத்து, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மொழியும் இந்த கலாச்சாரத்தையும், இந்த டெக்னாலஜி எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் இருக்குது. இந்த மொழியும் கலாச்சாரமும் இந்த டெக்னாலஜியோடு சேரும்பொழுது வேலை வாய்ப்புகள் நிறைய அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜப்பான் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா கார் கம்பெனிஸ் இருக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பொதுவான பார்வை இருக்குது. அதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள்ல அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க? பார்த்தீங்கன்னா இப்போ கார் கம்பெனி மட்டுமல்லாது இப்போ வந்து இந்த மற்ற உற்பத்தி துறை, எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறை பார்த்திங்கன்னா இந்த செமிகண்டக்டர், இந்த எம்பெடட், இந்த சிப்ஸ், இது மாதிரியான தொழிலையும் எல்லாம் நிறைய கம்பெனிகள் இங்கே வந்திருக்காங்க. அவங்களும் கம்பெனி இங்கே வச்சு எல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கும் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்பிடி துறையில் தேவைப்படுற மோட்டார்ஸ் இது மாதிரி வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யமாஹா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு கம்பெனி வந்து இங்கே ஓஎம்ஆரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய இப்போ உற்பத்தியில் வந்து அவங்க வந்து இறங்கியிருக்காங்க. ஆனால் எங்கே போனாலும் ஜப்பானியர்கள் உற்பத்தியில் வந்து இங்கே தயார் செஞ்சு உலக நாடுகள் முழுவதும் அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்திய ஜப்பானிய ஆலோசகராக இருக்கிறதனுடைய அவசியம் எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ உணர்ந்திருக்கிறீங்க? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய, அதாவது நாட்டினுடைய முன்னேற்றம் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம் அப்படின்ற அளவுக்கு இது நம்ம ஒரு தனிநபருடைய முன்னேற்றம்னு மட்டும் சொல்லிட முடியாது. அவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது இதை நீங்கள் எப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தாங்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 6 வருஷம் ஜப்பானில் இருந்தேன். அந்த 6 வருஷம் ஜப்பானில் இருந்துட்டு திரும்ப வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தெரியாத விஷயங்கள், புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து அந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் துறை, வாணிபத்துறை, ப்ளஸ் வந்து அந்த மொழி, இந்த கலாச்சாரம், இதை எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த வீணையை கற்றுக்கிட்டு ஒரு ஜப்பானிய லேடி அவங்க வந்து ஜப்பான் போயிட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒரு 40 ஜப்பானியர்கள் சேர்ந்து இந்திய கலாச்சாரம், நம்மளுடைய தமிழர் கலாச்சாரத்தை அங்கே பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த மாதிரியான மக்களோடு சேர்ந்து வேலை செஞ்சு சப்போர்ட் பண்ணுறது, இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது, ஒரு ஆலோசகராக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அதே சமயத்தில் இது வந்து நிறைய தெரியாததுனால இதை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இப்போ நம்ம மாநிலத்திலிருந்து, நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க, குறிப்பாக ஜப்பான் போகிறவங்களுக்கான வாய்ப்புகள் பற்றியெல்லாம் நம்ம பேசணும். அதே சமயம் ஜப்பான்லேருந்தும் இங்கே கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் வர்றவங்க இருக்கும். அப்படி நிறைய பேர் வந்துக்கிட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? ஜப்பானியர்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்காக தான் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. இதில் வந்து அவங்களுடைய உற்பத்தி சம்பந்தமான கம்பெனி இங்கே நிறைய இருக்குது. அதில் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த கலைகளை கற்றுக்கிட்டு போகிறவங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூரில் இருக்கிற தமிழ் பல்கலைக்கழகத்தில்
தமிழை ரிசர்ச் ஆராய்ச்சி மொழியாக எடுத்து அதை படித்து அவர் வந்து இப்போ வந்து அருமையாக தமிழ் பேசுகிறாரு. அவங்க எல்லாம் அப்போவே வந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 ஜப்பானியர்கள் இன்னைக்கு சென்னையில் வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் இடர்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த உணவு வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாது, நம்மளுடைய கார உணவு. அதனால் அவங்க வந்து அவங்களுடைய உணவை வந்து இங்கே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நிறைய ஜப்பானியர்களுடைய ரெஸ்டாரண்ட்டும் இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த தருணத்தில் அவங்களுக்கு அந்த உணவு ப்ளஸ் ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இடர்பாடுகள் இருக்குது. அந்த இடர்பாடுகளை களையிறதுக்கு அரசாங்கமும் தனியார்களும் சேர்ந்து நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. இன்னும் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன சார்? இப்போ நீங்கள் ஜப்பானுக்கும் இந்தியாவிற்கும் இடையில ஒரு பாலம் போல செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் இந்த விஷயங்கள்லாம் ஒரு குறைபாடாக இருந்துகிட்டு இருக்கு, இதையெல்லாம் மேம்படுத்தணும், நம்மளும் மேம்படுத்தணும். அதே சமயம் இதையெல்லாம் வந்து களைய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன? ஜப்பானில் வந்து மக்கள் தொகை நிறைய இல்லாததுனால, எஸ்பெஷலி இந்த யூத் பாப்புலேஷன் இல்லாததுனால அங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள், ஏராளமான வேலை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்தியர்கள் அந்த நாட்டுக்கு போய் அதை பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது ஜப்பானியர்களோட வேலை அந்த செய்யக்கூட முடியாத வேலையை இங்கே கொண்டு வந்து இங்கே நம்ம செஞ்சு அவங்களுக்கு அங்கே அனுப்பலாம். இந்த மாதிரியான இரு முறை உடன்பாடும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அது இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மாணவர்கள் ஜப்பான் போய் மேல் படிப்பு படித்து அங்கேவே வந்து நிறைய சாதனைகள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கீங்க, அது போக ஆலோசகராக இருக்கிறீங்க. என்னுடைய இலக்கு இதுதான், என்னுடைய எதிர்கால திட்டம் இது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 5000 to 10,000 மாணவர்களை நம்ம உருவாக்கி ஜப்பானிய கம்பெனிகளுக்கும், இங்கே உள்ள ஜப்பானிய கம்பெனிகளுக்கும், ஜப்பானில் இருக்கிற ஜப்பானிய கம்பெனிகளுக்கும் நம்ம வந்து அனுப்பிச்சோம்னா அது வந்து நம்ம நாட்டுக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் சேர்ந்து டெஃபினட்டாக வந்து நிறைய வர்த்தகங்களை உருவாக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. நிச்சயமா உங்களுடைய இந்த கனவுகள் பலிக்கிறதுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. மீண்டும் மற்றும் ஒரு ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.